to my channel. இன்னைக்கு நம்ம காடை மிளகு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சிக்கனை விட காடை உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுபோல காடை சிக்கனை விட ரொம்ப சீக்கிரமாவே குக் ஆயிரும். அதனால குக்கிங் டைமும் கம்மி. இந்த காடை பெப்பர் ரோஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். இது பிகினர்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஜீரகத்தோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ரெண்டையும் நல்லா பச்சை வாசம் போகிறது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். இது கூட பொடி பொடியாக நறுக்குன்னா 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா 10லேருந்து 12 முந்திரி பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். இந்த பெப்பர் ரோஸ்ட்டில் முந்திரி பருப்போட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீறி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆன அப்புறமா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணீர் சேர்க்குறதுனால மசாலாவோட நெடி கொஞ்சம் கம்மியாகும். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளி பழத்தை இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் மேஷ் ஆகுற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட இன்னொரு 1/4 கப் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு மூடி வச்சு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காடையை இதோட சேர்த்துக்கலாம். இந்த காடையை மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு லிட் வச்சு கவர் பண்ணி 10லேருந்து 15 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ லிட் ஓப்பன் பண்ணி இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. காடை நல்லா குக் ஆனதும் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தயிர் சேர்த்தப்புறமா ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப காரசாரமான காடை மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸோட சிம்பிளாக ஒரு ரசம் வச்சுட்டு இந்த காடை மிளகு வறுவலை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது சாம்பார் சாதம் பிரியாணின்னு எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப சூப்பராக செட் ஆகும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள்.